அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை 22/6/2025 உத்தராயண காலம், கிருஷ்மந்த ருது, விசுவாச ஆண்டு, ஆனி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56, சூரிய அஸ்தமனம் மாலை 6:34. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3 முதல் 4:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு வடமேற்கு திசையாகும். சூலத்துக்குண்டான பரிகாரம் வெள்ளம். வடக்கு வடமேற்கு திசையில் பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் வெள்ளம் மறந்து செல்வது பரிகாரமாக அமையும். இன்றைய கரண நேரம் முற்பகல் 10:30 முதல் 12 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மாலை 3:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. ஆகவே கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது. இன்றைய நித்திய நாம யோகம் அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. யோகம் திதி தேய்பிறை துவாதசி திதி நள்ளிரவு 11:26 வரை. அதன் பின்பு திரியோதசி திதி. இன்று திதியில் துவாதசி திதியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, செல்வங்கள் அதாவது டெபாசிட் செய்து கொள்ள, தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுக்கொள்ள, அதை வியாபாரம் தொடங்க, மகிழ்ச்சியான செலவுகள் செய்து கொள்ள, நன்கொடை கோயில் கொண்ட நன்கொடைகள் வழங்க, மற்ற நிலை பெற்றுள்ள காரியங்கள் ஈடுபாடு செய்து கொள்ள நலமாக அமையும். இன்றைய கீழ் நோக்கு உள்ள பரணி நட்சத்திரம் பகல் 3:52 வரை. அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான என்ன செய்யலாம் பார்த்தா, ஆயுதங்கள் பயன்படுத்தி கொள்ள, நோயாளிகளுக்கு குளிப்பாட்ட, கதிர் அறுக்க, மாடு வாங்க, அடுப்பு வாங்க, தானிய களஞ்சியத்தில் வைக்க ஏற்ற நாளாக அமையும். இந்த நாமயோகம் சுகர்மம் நாமயோகம் பகல் 3:38 வரை. இன்றைய கரண நேரம் பவகரணம் பகல் 12:38 வரை. அதன் பின்பு தைதூல கரணம். இன்றைய சிராத்த திதி துவாதசி திதி. நேத்திரம் இல்லை, பூஜ்ஜியமாக உள்ளது. ஜீவன் அரை பங்காக உள்ளது. ஆகவே கண்ணுள்ள நாள்ங்கிறது இல்லை, பூஜ்ஜியம். உயிர் உள்ள நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன், அது அரை பங்காக உள்ளது. ஆகவே செயல்பாடு கொஞ்சம் தடுமாற்றத்தோடு நடக்கும். விவாக சக்கரம் வடகிழக்கு திசையாகும். இந்த திதி சுனியம் பெறும் ராசி இரவு 11:26 வரை துலாம் மகரம் ஆகும். ஆகவே இந்த துலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று நிதானமாக இருந்து செயல்படணும். ஜீவன் நேத்திரம் இல்லைங்கிறனால் செயல்பாடு குறைத்து கொள்வது சிறப்பு. இந்த சந்திரபலம் பெறும் ராசி பார்த்தா மேஷம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம். அந்த 5 ராசிக்காரர்களுக்கு சந்திரபலன் நன்றாக உள்ளது. தாராபலன் உள்ள நட்சத்திரம் அஸ்வினி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. ஆகவே இந்த நட்சத்திரம் பலன் நன்றாக உள்ளது. ஆகவே இந்த சந்திரபலன் சொல்லக்கூடிய ராசியும் தாரபலன் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் நல்ல செயல்கள் செய்து கொள்ள இந்த ராசிக்காரங்களுக்கு தொடங்கி கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக அமையும். இந்த தாராபலன் சந்திரபலன் ராசி நட்சத்திரக்காரங்கள் மேன்மை அடைய என்னுடைய அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை 6 முதல் 7 வரை சூரியஹோரை, காலை 7 முதல் 8 வரை சுக்கிரஹோரை, காலை 8 முதல் 9 வரை புதன்ஹோரை, காலை 9 முதல் 10 வரை சந்திரஹோரை, காலை
10 மணி முதல் 11 மணி வரை சனி பறை. காலை 11 மணி முதல் 12 மணி வரை குரு பறை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் பறை. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய பறை. பகல் 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர பறை. பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை புதன் பறை. மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை சந்திர பறை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சனி பறை. இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு பறை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் பறை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய பறை. இரவு 9 மணி முதல் 10 மணி வரை குரு பறை. இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர பறை. இரவு 10 மணி முதல் 11 மணி வரை புதன் பறை. இரவு 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர பறை. நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி பறை. நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை குரு பறை. நள்ளிரவு 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் பறை. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய பறை. அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர பறை. அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை புதன் பறை. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நல்ல நல்ல பறை பயன்படுத்தி கொண்டு பலன் அடையவும். சுக்கிர பறை, புதன் பறை, சந்திர பறை, குரு பறை நல்ல பலன் அளிக்கும். இதில் சூரியனுடைய நாள் என்பதால் புதன் பறை, குரு பறை நம்மளுக்கு நல்ல பலன் அளிக்கும். இன்றைய நாளுக்குண்டான கௌரி பஞ்சாங்கம் பார்த்தால் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உத்தி. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை அமிர்தம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ரோகம். முற்பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை லாபம். பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை தனம். பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை சுகம். மாலை 4:30 மணி வரை ரோகம். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை விஷம். இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை தனம். இரவு 7:30 மணி முதல் 9 மணி வரை சுகம். இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை ரோகம். இரவு 10:30 மணி முதல் 12 மணி வரை விஷம். நள்ளிரவு 12 மணி முதல் 1:30 மணி வரை உத்தி. நள்ளிரவு 1:30 மணி முதல் 3 மணி வரை அமிர்தம். அதிகாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ரோகம். அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை லாபம். ஆகவே இந்த கௌரி பஞ்சாங்கம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உத்தி, அமிர்தம், லாபம், தனம் போன்ற காலத்தில் நல்ல நல்ல செயல்கள் தொடங்கி செயல்பாடு செய்து கொள்வது, அதே போல் போரை பலனும் பார்த்து அது தக்கவாறு நடந்து கொள்வது நல்ல நல்ல செயல்களுக்கு ஏற்ற நாளாகவே நம்மளுக்கு அமையும் சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.